எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஐயப்பன் பூஜை நடக்குது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் எப்படி என்னோடய வீடு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த வீக்கெண்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஐயப்பன் பூஜை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பூஜை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து பூஜை பண்ணோம். அதனால் நான் வெள்ளிக்கிழமை வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி லன்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், வேகமாகவும் க்ளீன் பண்ணிடலாம். அதனால் லன்ச் வந்து அன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணேன். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து காலையில் ஆஃபீஸ் போயிருந்தாரு. ஆஃபீஸ் போயிட்டு வெளியே கஸ்டமர் லன்ச்சு. ஸோ அவர் வந்து மேக்ஸிமம் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு வேளை சாப்பிட முடியாது, அங்கே வெஜ்ஜு எதுவும் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து நான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஸோ அதனால் நான் வந்து வெறும் ரைஸு, அப்புறம் வீட்டில் மோர் இருந்தது, மோர், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அதோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வெங்காயம் போடணும்லாம் அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பெருங்காய பொடி, 2 டீஸ்பூன் வந்து குழம்பு பொடி இல்லைனா சாம்பார் பொடி, இந்த 2 பொடியில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டேன். அந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிற அந்த டைமில் வந்து நான் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் அங்கிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து துவைக்க வேண்டியதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா கவரை எல்லாத்தையுமே நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா சோஃபா கவரில் வந்து ஹரி வந்து ஆனாவனா போட்டு வந்து மார்க்கரில் வச்சு ரொம்ப எழுதியிருந்தான். அது போகுமா என்னன்னு தெரியல. பட் நான் வந்து இந்த கிளாத் வந்து 2 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். ஏதாவது கொட்டுச்சுன்னா அது உடனே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட நிறையா டைம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த வெல்வெட் கிளாத் வந்துட்டு எனக்கு அப்படியே அதே அந்த கலர்லாம் ரொம்ப ஃபேட் ஆகாமல் இன்னும் அப்படியே இருக்குது. இது வாங்கிக்கிட்டு 1 இயர் அதாவது ஒரு 10 மாதம் ஆயிருக்கும் இதை வாங்கி, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு $40 தான் இருக்கும். அது இப்போ 1 டைம் வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு அது கிளியிற வரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எங்கள் நார்மல் சோஃபாவோட கலர். ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் அந்த மாதிரி சோஃபா கவர் வாங்கி போட்டுக்கிட்டேன். எல்லாமே துவைக்க போட்டதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை அப்பப்போ ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு அந்த கேப்பில் வந்து அதை கிளறி விட்டுட்டே இருந்தேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டே இருந்தேன். அப்படின்னா தான் உருளைக்கிழங்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிரும், அப்புறம் அந்த ஃப்ரை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வராது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் டாய் ரூம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். மேக்ஸிமம் வந்து டாய் ரூமை வந்து ஹரி க்ளீனப் பண்ணிடுவான். பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்று விளையாண்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப லேட் நைட்டாக ஆயிடுச்சு. அதனால் யாரும் க்ளீன் பண்ண முடியலை. அதனால தான் நான் அன்றைக்கி க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த டாயெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு டாயெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பேன். பில்டிங் பிளாக்ஸ், அந்த மேக்னெட்டு அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அது அப்பப்போ கழிச்சு போட்டுருவானுங்களா, நமக்கும் எடுத்து வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பெரிய பாக்ஸ் வாங்கிட்டு நான் எல்லா டைம் மொத்தமாக அதிலே போட்டு வச்சிட்டேன். நீங்கள் விளையாடும் போது எடுத்து விளையாண்டு அவங்களுக்கும் க்ளீனப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ தனித்தனியாக எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சதுக்கப்புறம் விளையாண்டுட்டு அவங்களே க்ளீன் பண்ணிடுறாங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் அந்த டாய்ஸ் ரூமில் வந்துட்டு எல்லா டாயும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே எங்கள் வீட்டுக்காரர் ஒர்க் பண்ணுற அந்த சிஸ்டம், அந்த கீபோர்டு எல்லாமே ஒரு வெட் வைப்ஸ் வச்சு அதையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டிவியில் வந்து நிறைய அந்த மாதிரி கைத்தடம்லாம் வச்சுருந்தது, ஹரியோடது கைத்தடம் அங்கங்கே பட்டு. ஸோ அதுக்கு வந்து அந்த கிளாஸ் க்ளீனர் வந்து அந்த ஸ்ப்ரே அடித்து விட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது அந்த கைத்தடமே தெரியாது, நமக்கு கொஞ்சம் பளபளன்னு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வேக வேண்டியிருந்தது. அந்த உருளைக்கிழங்கை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா ஆதிரனும் தூங்கி முழிச்சிட்டான். அவன் கொஞ்சம் தூங்கி முழிச்ச உடனே கொஞ்சம் அவனை கையில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டே இருக்கணும், இல்லைனா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் டிவி போட்டோம் அப்படின்னா டிவி பார்த்துட்டே கொஞ்சம் விளையாட அவனும் அழாமல் இருப்பான். அதனால் கொஞ்சம் நேரம் டிவி போட்டு விட்டு அவனை உட்கார வச்சுட்டேன். அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளாலே முடியும். இல்லைனா அவன் வந்து நம்ம பின்னாடியே வந்துட்டு தூக்கு சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பேட்டியோவில் அந்த டோரில் உள்ள பிளைண்ட்ஸ்லலாம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி விட்டு ஒரு சைடு ஃபுல்லாக அந்த வெட் வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறு சைடு திரும்ப ஸ்க்ரோல் பண்ணி இன்னொரு சைடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து டஸ்டர் மாதிரி ஒன்று விற்பாங்க, அது என்கிட்ட இல்லை. நான் அதனால தான் வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுறது. இதே இது அந்த டஸ்டர் இருந்தது அப்படின்னா தட்டி விட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த பிளைண்ட்ஸ் எல்லாம் 2 பிளைண்ட்ஸும் மேலே தூக்கி விட்டுட்டு அந்த கிளாஸ்லலாம் அந்த பசங்களோட கைத்தடம், அப்புறம் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கை வச்சுருந்தது, அது எல்லாமே இருந்தது. ஸோ அதுக்கும் அந்த கிளாஸ் க்ளீனர் வச்சுட்டு உள்ளேயும் வெளியும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி அதையும் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நம்ம கலாஸ் கிச்சனில் அந்த எடிட் பண்ணுற சிஸ்டம் அதையும் ஒரு வெட் வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த யூடியூப் அவார்டு, அப்புறம் நான் டான்ஸ் ஆடும்போது கொடுத்தது அந்த இது எல்லாமே அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த கலாஸ் கிச்சன் அப்படின்னு இது வந்து இந்த குயிலிங் ஒர்க்கு. இது என்னோடய ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அவங்க அந்த சேனலில் கூட இது எப்படி பண்ணுற அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கேட்டிருந்தோம், இந்த மாதிரி கலாஸ் கிச்சன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்களும் பண்ணி கொடுத்தாங்க. நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கஸ்டமர் லஞ்ச் போயிருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப சாப்பிடல, வெறும் சாலட் மட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் கொஞ்சம் சாதமும் சாப்பிட்டாரு. நான் வந்து இந்த துவைக்க போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே திரும்ப ட்ரையருக்கு மாற்றி போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆதிரனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு, மோர், கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதிரன் எப்படி இருக்கு? யம்மி? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏசி வெண்ட் அந்த ரூம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டோரில் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட் மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணலாம் முடியாது அந்த ஸ்லைடை, அதுக்கு உள்ளே கை விட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அதையும் நம்ம வெட் வைப்ஸ் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அமேசான் பார்சல் வந்தது. ஹரிக்கு பர்த்டே வருது December 8. ஸோ அவனுக்காக இந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அப்புறம் பாத்திரம்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ரெடி உள்ள ட்ரையரில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஹரியும் வந்துட்டான் ஸ்கூல்லேருந்து.
ஹரிக்கும் அவன் வந்ததுமே அவனுக்கு கொஞ்சம் அதே மாதிரி சாப்பாடு மோர் கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுட்டு அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். அவனாக சாப்பிடுவான், ஆனால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஊட்டி விட்டுட்டு அந்த மதியம் சமைச்ச பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது, அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தங்கம் ரம்யா அப்படிங்கிறவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். அதுக்கப்புறம் கார்த்திக் கலைமதி அப்புறமா வள்ளி நட்ராஜ் இவங்க 2 பேரும் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியா, பழனிக்குமார், அபிஷஷி, ஸ்ரீ சுபலக்ஷ்மி, நூரல் அஸ்ரியா, கவின், ரோஷ்னா ஸ்ரீ, தருணா, ஷண்முகம், சிந்து, ஸ்ரீனிவாசன், காவியா, பொன்னி, அகிலேஷ், ரிஷிதேவ் இவங்க எல்லாரும் டிசம்பர் 10க்குள்ளே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. கிச்சனோட அந்த ஷெல்ஃபு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து நிறைய குப்பையெல்லாம் இருந்துச்சு, அதையும் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டவ் இருக்குது பார்த்திங்களா, அது தனியாக நம்ம வெளியே இழுத்துடலாம். அந்த மாதிரி இழுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டவ்வை நல்லா வெளியே இழுத்துட்டு அது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அந்த கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்கும். நம்ம சமைக்கும்போது அந்த தெரியாமல் கிண்டும் போது ஏதாவது விழுந்தது, கடுகு, சீரகம் ஏதாவது கொட்டினது எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். யூஎஸ் வீட்டில் பெரும்பாலான இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி வரும், குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி. அது வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இதுவும். இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி வர்றது கொஞ்சம் கம்மியாகும். இல்லைன்னா இதை க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா நம்மளோட அந்த மசாலா ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி நிறையாவே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஎஸில் இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அதனால் இந்த வீட்டுக்கு வந்து நான் 1 இயர் ஆயிடுச்சு. எனக்கு இதுவரை கரப்பாம்பூச்சி வந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் அப்பப்போ ஃப்ரிட்ஜையும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வும் இழுத்து அதுக்கு பின்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணிக்குவேன். அது மாதிரி டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் எல்லாமே க்ளீன் பண்ணி பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு தான் படுப்பேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் கரப்பாம்பூச்சியிலேருந்து கொஞ்சமாவது நம்ம தப்பிக்கலாம். இல்லைனா அந்த யூஎஸில் வீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் அவ்வளோ கரப்பாம்பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிடும். 1-2 வந்தாலே அது அப்படியே பெருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பாத்ரூமும் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதை நான் காட்டலை, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும் அப்படிங்கிறனால. வேக்யூம் போட்டு முடித்ததுக்கப்புறமா வெட் வேக்யூம் கிளீனர் ஒன்று நான் அந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு ஆஃபர் $99 போட்டிருந்தேன், டார்கெட்டில் வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஒரு தண்ணி நிரப்புறதுக்கு ஒரு இது இருக்கும், அதை தனியாக நம்ம எடுத்துகிட்டு நல்லா சூடான தண்ணியும் அதுக்கு கூடவே கொஞ்சம் லிக்விடு கொடுத்துருப்பான் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த லிக்விடும் கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு அந்த கார்பெட் நம்ம போட்டோம் அப்படின்னா அது நல்லா வெட் வேக்யூம் மாதிரி நல்லா போட்டுரும். இது எதாவது தரையில் இந்த பசங்க எதாவது சிந்தியிருந்தாங்க அப்படின்னா உடனே இந்த வெட் வேக்யூம் வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த கரை வந்து கார்பெட்டில் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது. இது ஒரு நல்ல டீலாக கிடச்சது எனக்கு டார்கெட்டில் தேங்க்ஸ் கிவிங் டைமில். அதனால் நாங்கள் உடனே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரையரில் உள்ள துணியெல்லாம் எடுத்துகிட்டு பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைக்க போட்டிருந்தேன். இந்த பெட்ஷீட்ஸையும் ட்ரையரில் மாற்றி போட்டுட்டேன். கிட்டத்தட்ட நான் என்னோடய வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பேசிட்டு ஆரம்பித்தேன். ஈவினிங் வரை ஆயிடுச்சு. ஃபுல்லாக அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் கேரட் கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு எப்பயும் போல் ரெகுலராக சாமி கும்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.